சுவர்க்கத்தினுடைய அடி மரம் இருக்குங்களே, சொர்க்கத்தினுடைய மரம் அது தங்கத்தால இருக்கும், தங்கமாவே தான் இருக்கும். அப்ப இவன் என்ன சொல்லுவான், அதுல தண்ணி எப்படி ஏறுமா, அது எப்படி தண்ணியை உறிஞ்சுமா? சுவர்க்கத்தினுடைய இலைகள் எல்லாம் தங்கமா இருக்கும், கிளை கொப்பெல்லாம் தங்கமா இருக்கும், ஹதீஸ்லயும் குர்ஆன்லயும் நிரம்பி போயிருக்கு. இப்ப அவன் சொர்க்கத்துல இருக்கிற மரத்தினுடைய உயரத்தை சொன்னாலே, இவ்வளவு பெரிய மரம் கொடைக்கானல் மலையில இல்லையே, ரங்கூன் காட்டுல இல்லையேன்னு சொல்றானே, அவன் கல்வில ஈமான் எங்க இருக்கு? நாம கண்ணால பார்க்காத இடம். அட நம்ம நாட்டுல இருக்கிற காடுகள்ல இருக்கிற மரங்களை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. அப்ப சொர்க்கத்துக்குள்ளால அல்லாஹ் குன்னுங்கிற உத்தரவை கொண்டு பெரிய பெரும் மரங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறான்னு ஆச்சரியம் என்ன இருக்கு? சுவர்க்கத்தினுடைய ஒரு மரத்தினுடைய நிழல்ல வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரை வீரன் என்னங்க 100 வருஷ காலம் வேகமா ஓடுனா அந்த நிழலை தாண்ட முடியாது, ஒரு மரத்தினுடைய நிழலை தாண்ட முடியாம. அப்ப அந்த மரம் எவ்வளவு விசாலமா இருக்கும்? வேகமா செல்லக்கூடிய ஒரு குதிரை வீரன் 100 வருஷ காலம் ஓடுனால் ஒரு மரத்தினுடைய நிழலை கடக்க முடியாது. அப்ப மரம் எவ்வளவு பெருசா இருக்கணும்? 100 வருஷம் 100 மைல் இல்ல, 100 வருஷம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் அந்த ஒரு மரத்தினுடைய நிழல் தாண்ட முடியாது. இது எவ்வளவு பெருசா இருக்கணும்? அப்ப சுவர்க்கத்தினுடைய அமைப்பு இருக்குங்களே, அது நம்மளுடைய உள்ளங்கள்ல அது பரிபூர்ணமா வரும்னு சொல்ல முடியாது. அது நம்ம சிற்றறிவை கொண்டு நம்ம விளங்கி விட முடியும்னு சொல்ல முடியாது. அது இன்பமயமானது. சுவர்க்கத்தினுடைய காம்பவுண்ட் செவர் இருக்கு பாருங்க, அதுல ஒரு கல்லு தங்கமும் ஒரு கல்லு வெள்ளியுமா மாத்தி மாத்தி வச்சிருக்கிறான் அல்ல அழகுக்கா. என்ன இவ்வளவு தங்கம் எங்க இருந்து எடுத்திருப்பான் அல்லான்னா ஒரு அயோக்கியம். என்ன ஏன்னா இவன் துனியாவில மைசூர்ல கோலார்ல சவுத் ஆப்பிரிக்காவில அங்கே எங்கே சில இடங்கள்ல தங்கம் எடுக்கிறான்னா பூமிக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் போறான், திருப்பி 5 பேர் வெளியில வரான், பாக்கி பேர்லாம் உள்ள போயிடுறான் கொஞ்சம் தங்கம் எடுக்கிறதுக்குள்ளால. இவ்வளவு சிரமம் இருக்கு தங்கம் எடுக்க. சொர்க்கமும் ரொம்ப விசாலமானது. என்ன அதுல காம்பவுண்ட் செவரு முச்சூடும் ஒரு கல்லு தங்கம் ஒரு கல்லு வெள்ளின்னு சொன்னா இவ்வளவு தங்கம் வெள்ளி ஏதுன்னு யோசிச்சானா அவன மாதிரி அயோக்கிய யாரு? அல்லாஹு தாலா நாடுவானையானால் விளங்குறீங்களா? இப்ப இந்த பூமி உலகம் இருக்குங்களா, இது அப்படியே தங்கமா போனா இந்த மண்ணே தங்கமா போடும். அவருடைய உத்தரவு ஒன்னதான் எதிர்பார்க்கணும். ஈமான் வச்சுங்க, கல்வில சொல்லிவிடுதான். இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிச்சு அல்லாஹ் கேட்டான், நபியே ஹபீபே, வறுமையால நீங்க வாடி வதங்க வேண்டாம், நீங்க விரும்பினா உங்களுடைய விருப்பத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன், இந்த உஹது மலையை தங்கமாக்கி கொடுத்துறேன், உங்க இஷ்டப்படி செலவழிச்சிங்கன்னு சொன்னான். விளங்குச்சுங்களா? இது அல்லாஹ் சும்மா ஆசை காமிச்சானா உண்மையா? உண்மையாது. அல்லாஹ் அந்த கருங்கல்ல பார்த்து அந்த மலையை பார்த்து நீ தங்கமா போனா அது தங்கமா போயிடும். அல்லாஹ்வுடைய உத்தரவு கல்லா இருக்க சொல்லி இருக்கிறதுனால அது கல்லா இருக்குதா? ஒரே வஸ்துவை தான் அல்லாஹ் பல வஸ்துக்களாக ஆக்கி வச்சிருக்கிறான். இரும்பாக, செம்பாக, பித்தளையாக, மண்ணாக, கல்லாக, நிலக்கரியாக, பெட்ரோலாக, எண்ணெயாக எல்லாம் மாத்தி இருக்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு. அல்லாஹ் நாடுவானியான எல்லாத்தையும் தங்கமா போனா போயிடும். அவனுடைய குதிரத்தில் ஆச்சரியம் இல்ல. அப்ப அப்படி தத்துவம் உள்ள ரப்பு சுவர்க்கத்தினுடைய காம்பவுண்ட் செவர தங்கம் வெள்ளியாலேயே கட்டி இருக்கிறான்னு சொன்னா இவன் சின்ன அறிவை கொண்டு யோசிக்கிறாங்களா இவ்வளவு தங்கம் ஏதுன்னு சொல்லிவிட்டு? இதெல்லாம் அறியாமையை சேர்ந்தது. சிலர் அப்படி நான் மரத்தை பத்தி சொல்லும் போது ஒருத்தன் கேட்டான்னு சொன்ன பாருங்க, அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாக. அத்தகைய அல்லாஹ்வுடைய வல்லமையில ஆச்சரியப்படக்கூடாது, அல்லாஹ்வுடைய குதிரத்துல ஆச்சரியம் வரக்கூடாது. கயர்தான் அந்த சொர்க்கத்துக்குள்ளால இன்னும் என்னென்ன வச்சிருக்கிற அல்லாண்டு இப்ப இந்த சின்ன நேரத்துல என்னால சொல்ல முடியாது. ஊர்லின் பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய அமைப்பு தெரிஞ்சுட்டா அவர்களை அடையணும்னு ஆசை வந்துட்டாலே ஒரு மனுஷன் சினிமாவில் போய் அந்நிய பெண்களை பார்க்க மாட்டான், அவங்க நடன நாட்டியதெல்லாம் பார்க்க மாட்டான், கண்ணெல்லாம் இறுக்கி பொத்திக்குவான், காப்பாத்துவான் நஷ்ட ஈமான. ஏன் சொர்க்கத்துல போய் ஹூர்லின்கள் பெண்களை பார்க்க அவங்களுடைய அழகு இருக்குங்களே. ஒரு தடவை ஒரு ஜோதி தெரிஞ்சுட்டான், திடீர்னு ஒரு ஜோதி தெரிஞ்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஜ்ஜால விழுந்துட்டான். அவங்க என்ன நினைச்சாங்களா இது அல்லாஹ்வுடைய ஜோதியா இருக்கு. அப்ப அல்லாஹ் கேட்டான் இது என்ன திடீர்னு சஜ்தா? யா அல்லாஹ் இது உன்னுடைய திருவொழிவுன்னு நினைச்சேன், உன்னுடைய ஜோதின்னு நினைச்சேன். சொன்னா இல்ல, ஈமான் கொண்ட அடியார்களுக்காக சொர்க்கத்துல ஹூர்லின் பெண்களை படைச்சிருக்கானே, அதுல ஒரு பெண்மணி கொஞ்சம் லேசா புதுசிரிப்பா சிரிச்சா அவ பல்ல அழகு இந்த ஜோதி தான். என்ன அட அவ பல்ல அழகுல இவ்வளவு ஜோதி இருக்குன்னு சொன்னா அவர்கள் எவ்வளவு அழகா படைச்சிருப்பாங்களா? சரிதான், அவர்கள் அழகு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுடைய கருப்பை பத்தி குர்ஆன் என்ன சொல்ல தெரியுங்களா? லம் யத்மிஸுஹுன்ன இன்சும் கப்லஹும் வலா ஜான். நீ சொர்க்கத்துல அவளை தீண்டுற வரைக்கும் வேற எந்த மனிதனோ ஜின்னோ தீண்டாத அளவுக்கு அவர்களுடைய கருப்பை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன் உனக்காக. என்ன அப்படி கருப்புள்ள பெண்களை நாம இப்ப சர்வ சாதாரண துனியாவில் அடையிறதுன்னு அவளை பேசுங்களா? அது ஏதோ எல்லாம் நல்லவங்க தான் சொல்லிவிட்டு தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். கேரண்டி இருக்குங்களா? இப்ப சொர்க்கத்துக்குள்ளால இருக்கிறவர்களை பத்தி கேரண்டி அல்லாஹ் கொடுத்துருக்கான். அவர்களை எந்த ஜின்னும் தீண்ட இல்லை, மனிதனும் தீண்ட இல்லை, அப்படி அவர்களை காப்பாற்றி வச்சிருக்கிற உனக்காக சொல்லிவிட்டு. என்ன அத்தகைய பெண்களை எப்படி கொடுப்பான் அல்லாஹ்?
நம்ம ஊர்லயே தான் சினிமா கொட்டாய்க்கு போற அயோக்கிய பையன் தெரிஞ்சா சாரியான வீட்டுல பொண்ணு கொடுக்கறது இல்லையே. சினிமா கொட்டாயில மூஞ்சில முடிச்சவன் பல பேரை பார்த்தவன் என் பிள்ளைய கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி சீதேவியான பிள்ளை தடுக்கிறான். நல்லவர்கள் இன்னைக்கு தடுக்கிறாங்க. மாப்பிள்ளை நல்லவனான்னு பாக்குறாங்க. இப்ப கருணை மிக்கிற ஊர்ல இருக்கிற பெண்களை எப்படி பார்க்க விடுவாங்க சினிமா பார்த்த கண்களை? அதனால தௌபா செஞ்சுக்க வேண்டியது. பார்த்த காலம் பார்த்தோம், போன காலம் போயிடுச்சு. அல்லாவுடைய வாசல் திறந்திருக்கு, தௌபாவுடைய வாசல். என்னைக்கு அழுமை திரும்பி வந்தாலும் அல்லாஹ் அணைச்சிக்க காத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால நம்மளுடைய குணப்பாடுகளை, நம்மளுடைய செயல்களை, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் மாத்திக்கணும். நல்லா பார்க்கணும். சரி, இப்ப வாழ்க்கையினுடைய நம்ம வாழ்க்கையினுடைய இன்னைக்கு சித்தூருடைய சாராம்சம் என்ன? நல்வாழ்வு வேணும். இங்க மட்டுமல்ல, சொர்க்கத்துல மட்டுமல்ல, அங்கேயும் வேணும், இங்கேயும் வேணும். நம்ம இங்கேயும் நல்லா இருக்கணும், அங்கேயும் போய் நல்லா இருக்கணும். அப்படி இருக்கிற அப்ப ரெண்டுக்கும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டா, வீட்டுக்காரனை சந்தோஷப்படும். வீட்டுக்காரனுடனே குரோதம் செஞ்சுக்கிட்டு அவன் கூட மனஸ்தாபத்தை உண்டாக்கிக்கிட்டு அந்த வீட்டுல நல்லா இருக்கணும் என்றாலும் முடியுமா? சரிதான். இந்த நாட்டுல ஆட்சிக்கு அரசாங்கத்துக்கு துரோகம் செஞ்சு நாட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது. ஜெயில போட்டு அடைச்சு வைப்பான். சரி, இந்த கடையில இந்த கம்பெனியில இருக்கக்கூடிய நீங்க கம்பெனியுடைய சட்டத்திட்டங்களுக்கு முதலாளிகள் கட்டுப்படாம நிம்மதியா இருக்கணும்னா முடியுமா? முடியாது. ஒரு கடையில வேலைக்கு இருக்கிறவன் அந்த எஜமானுக்கு வழிபடாம நிம்மதியா இருக்க முடியுமா? சரி, ஒரு கணவனுக்கு மனைவியா இருக்கிற ஒரு பெண்மணி புருஷனை உதாசீனம் செஞ்சு புருஷனுக்கு வழிபடாம கட்டுப்படாம அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது. தான் இடையூற ஆரம்பிக்கும். ஒரு பொம்பளை கல்யாணம் செஞ்சு வந்ததுக்கு பிறகு மாப்பிள்ளை அடித்தடி ஆரம்பிச்சு, அவளுடைய நிலை சரியில்லை, போக்குவரத்து சரியில்லை, வீட்டுல இருக்கிறது இல்ல, சோறாக்குறது இல்ல, திடீர்னு அங்க அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்குன்னு ஊர்லாம் சுத்திக்கிட்டே இருக்கிறது. போய் வீட்டுக்கு வந்தா சாப்பாடு நிறுத்தி சாப்பாடு இருக்கிறது, அடிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன நின்றா குத்து உக்காந்தா ஓதேன்னு ஆரம்பிச்சு. அவர் சொன்னா, என்னங்க என்ன கட்டிக்கிட்டு வந்த பிடிச்சல கண்ணே கிளியெல்லாம் கொஞ்சிறீங்க, இப்ப அடி உதயமா போச்சுட்டு சொல்லிவிட்டு. அவன் சொன்னா, வேற என்னடி செய்யறது? முந்தி நீ இருந்த யோக்கியதே வேற. முந்தி நீ இருந்த ஆதம்பு மரியாதை, எனக்கு நீ தண்ணி வச்சு கொடுத்தது, என் துணிமணி தப்பினது, ஊடு கூட்டினது, சட்டிமான கழுவுனது, சோறாக்குனது, ஊட்ட விட்டு வெளியில தாண்ட மாட்டேன், எப்ப பார்த்தாலும் புருஷனுக்கு பணிவிட செய்வேன், என் பேச்ச கேட்பேன், அந்த மாதிரி இருந்தேன். நானும் கண்ணே கிளியன்னு ஒண்ணு கொஞ்சினேன். இப்ப கழுத நீ காலையில புறப்பட்டு போனா சாயந்தரம் வர ஊர்லாம் சுத்தி விட்டு வீட்டுக்கு வந்தா பச்சை நேரத்துல சோறு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. சொல்றது விளங்குங்களா? அப்ப அடிநடி எப்ப ஆரம்பிக்குதுங்க? அடி உதறலாம். வழிபடாம போனாதா வழிபடக்கூடிய பெண்களை புருஷன் அணைச்சு சந்தோஷமா இன்ப வாழ்வா இருக்க செய்யறானா இல்லைங்களா? இஸ்லாம் மனைவிமார்களை இன்பமா தான் நடத்த சொல்லி. சில பேர் தாறுமாறா நடக்கிறாங்க, அது ரொம்ப தவறு. என்ன எந்த அளவுக்கு தாறுமாறா நடக்கிறாங்கன்னு கேட்டா, இயற்கையாக அதாவது யதார்த்தமாக ஏதாகிலும் அந்த பெண்மணி பேர் நல்ல சீதவியா இருப்பா, நல்ல குடும்பத்து பிள்ளையா இருப்பா, நல்ல வீட்டுல கட்டிட்டு வந்திருப்பான், விளங்குச்சுங்களா? இவன் இஷ்டத்துக்கு எனக்கு மாட்டான், வாடி சினிமா வேணா வரமாட்டான். அவன் என்ன சொல்லுவா, வேணாங்க எங்க பரம்பரையில யாரும் சினிமா பார்த்தது இல்ல, நீங்களாச்சும் பார்த்துட்டு எப்படியாச்சும் போங்க, என்னத்துக்கு அழைச்சிட்டு போறீங்க, அதோட ஓத நான் கூப்பிட்டா வர வேண்டியதானே நீ. ஏன்னா இப்படி பெண்மணிகளை பலாத்காரமாக அல்லாவுக்கு மாறு செய்யறதுக்கு வம்பா எடுத்துட்டு போய் சினிமாக்களை காட்டி அவன் ஈமான கெடுக்கிறவன் எத்தனை பேரு, மாட்டேன்னு சொல்ற உதைக்கிறவன் எத்தனை பேரு. அப்ப பெண்களுக்கு துரோகம் செய்யறது இருக்குங்களே, அது ரொம்ப பெரிய இஸ்லாத்துக்கு முரணான ஒரு செயல். பெண்களை சந்தோஷமா தான் வைக்கணும், அவர்களுக்கு உணவு விட அவர்களுடைய குடும்ப அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல கொடுக்கணும். நீங்க ஒரு குடும்பத்துல பெண் எடுக்கிறதா இருந்தா அந்த தாயும் தகப்பனும் அவர்களுக்கு எந்த அளவுல சவரட்சணை செஞ்சாங்களோ, போஷிச்சு வந்தாங்களோ, வளர்த்தாங்களோ, அந்த அந்தஸ்துக்கு ஒன்னால கொடுக்க முடிஞ்சா அந்த குடும்பத்துல பெண் எடு. அதாவது இப்ப அவங்க தாய் தகப்பன் வருஷம் 300 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப யோகிதை 20 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறது உங்கள்கிட்ட வசதி இல்லை. அப்படி வசதி இல்லாத நீ அந்த வீட்டுல பெண் எடுக்காது. ஏன்? அந்த பெண்ணுடைய வாழ்க்கை தரத்துக்கு தகுந்தாப்புல ஒன்னால போஷணம் செய்ய முடியணும், ஒன்னால கொடுக்க முடியணும், அந்த அந்தஸ்து இருக்கான்னு பாருன்னு சொல்லுதுமா. கயர்த்தா கட்டிக்கிட்டு வந்துடுறான் எப்படியாச்சும் ஏமாத்தி. அதுக்கு பிறகு அந்த பெண்ணு இங்க கண்ணை கசக்கிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் எந்த அளவுக்கு சில பேர் இருக்கிறான் வீட்டுல எடுக்கட்டா, எடுத்ததுக்கெல்லாம் ஏச பேச பொழுது நீக்கும், மனகசப்பு, வீட்டுல வந்தா திட்ட அடிக்க, விளங்குங்களா? அவன் என்ன செய்யறா, இந்த ஆபீஸ்ல உத்தியம் வச்சானே 8 மணியா வச்சவன் 16 மணி நேரமா வச்சா எனக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்குமேங்கிற அவன். ஏன் இல்ல 8 மணி நேரம் தான் இப்ப வெளியில இருக்கிறான், ஆபீஸுக்கு போயிட்டு உள்ள வந்தா பேசாச்சா மாறிக்கிறானே. அதனால 16 மணி நேரம் ஆபீஸ் டியூட்டி இருந்தா நான் இன்னொரு 8 மணி நேரம் நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறான். இன்னும் சில பெண்கள் கடந்து போய் என்ன செய்யறாங்க, ஆபீஸுக்கு போனானே அது வரைக்கும் சோத்தகிட்டு அவன் அடிக்கிற மிரட்டுற திட்டுற ஏசுறது தாங்க மாட்டாம அவன் வெளியில போனோன்னு துவா ஆரம்பிச்சான், யாரெல்லாம் போனானே அதோட போயிடணும், மறுபடியும் திரும்பி வரக்கூடாதுங்கிறான். விளங்குச்சுங்களா? அப்ப இதெல்லாம் யாரால வந்துச்சுங்க? மாப்பிள்ளுடைய குணத்தினால வந்துச்சு. ஏன்னா இடையில ஒரு பேச்சு, புருஷனுக்கு வழிபடாத பெண்ணை மாப்பிள்ளை அடிக்க ஆரம்பிக்கிறான், கண்டிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னோன்னு சில பேர் நியாயமற்ற முறையில பெண் ஜாதிய ஏதோ ஆடு மாடு மிருகம்னு நினைச்சுக்கிட்டு, இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பெண்மணிகளை ரொம்ப இன்றியமையாத அவசியம், அதாவது பாவகாரியங்களில் அவர்கள் பிரவேசிச்சா கண்டிங்க, திருத்துங்க, அப்ப அடிக்க, அதாவது தொழுக மாட்டேன்னு சொன்னா லேசாக அடி,
அதுலயும் முகத்துல அடிக்கக்கூடாது. முகத்துல யாரையுமே எந்த மனிதனையும் அப்படி அடிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும் தன் பிள்ளைய அடிக்கிறதா இருந்தாலும் கூட முகத்துல அடிக்கக்கூடாது. ஏன்னா முகத்துல அல்லாஹ்வுடைய சிபாத்துடைய ஸுஹூர் இருக்குதான், ஹக்தால வெளியாகிறது இருக்குங்களே, அது ஒரு அடியானுடைய முகத்தோற்றத்தை கொண்டு இருக்காங்க. அதனால கன்னத்துல அறையிறது முகத்துல அடிக்கிறது மார்க்கத்துல அனுமதி இல்லை. அதுல குறிப்பா பெண்மணிகள் முகத்துல அறையக்கூடாது. சில பேர் அடிச்சு போடுறான் மிருக மாதிரி, விளங்கிச்சுக்கலாம். அவன் மனம் வந்து போய் என்ன செய்யறா, இவன் வெளியில போறோம் பத்துவா கேட்க ஆரம்பிச்சலாம், கழிச்சல போமா அப்படியே போயிடும், போறானே அப்படியே போயிடணும், விளங்குச்சுங்களா. இந்த நிலை ஏன் வந்துச்சு, நம்மளுடைய குணம் கெட்டதுன்னா. இவன் எதனால இங்க வீட்டுல வந்து அப்படி செய்யறான், வெளியில போனா அந்நிய பெண்கள் சல்லாசமா பேசுறான், உல்லாசமா பேசுறான், இன்பமா பேசுறான், வீட்டுல வந்தா சைத்தா மாதிரி ஆயிடுறான் என்று சொன்னா இவனுக்கு தவறான தொடர்புகள் ஏதாச்சும் கிடைச்சிட்டா வீட்டுல வந்தான். நேர்மையான தொடர்பு தன் மனைவியுடன் ஹலாலான தொடர்பு மட்டும் இருந்தா நிச்சயமா இங்க வந்தா கொஞ்சம் சொல்றது விளங்குதுங்களா. இது ஒரு இடைப்பேச்சு. இஸ்லாமிய இல்லற வாழ்வு இருக்குங்களே, அது ஒரு இன்ப வாழ்வு. அது சில பேர் நரக வாழ்வு மாதிரி நெருக்கடி ஆக்கிக்கிட்டாங்க, சிரமம் ஆக்கிக்கிட்டாங்கன்னு சொன்னா தம்பதிகளுக்கு மத்தியில மனக்கசப்புகள், ஏதாகிலும் இல்லாத பொல்லாத சச்சரவுகள், அதுலயும் சில பெண்மணிகள் புருஷனுடைய வருமானத்துக்கு மேல ஏதாகிலும் இல்லாதெல்லாம் கேட்டு அனாவசியமா வம்ப வளர்த்துக்கிறது. இது அவர்கள்ட்ட இருக்கிற குணம். ரெண்டு பேரும் நேர்மையா திருந்திக்க வேண்டியது. இப்ப இடையில இங்க நான் கொண்டு வந்த பேச்சு என்ன சொல்லிக்கிட்டு, ஆமாத்தா எல்லாம் அரைச்சாங்க, கை ரொட்டி சுட்டு சாப்பிட்டாங்க. அப்ப சொன்னாங்க, யா அல்லாஹ் சொர்க்கத்துல நீ என்ன உல்லாசமா வச்சிருந்தரப்பு, எவ்வளவு நினைச்ச நேரத்துல கிடைச்சிச்சல்லா, நினைச்ச உடனே கிடைச்சிச்சிரப்பு. இப்ப துனியாவில் வந்து ஒரு ரொட்டிக்கு இவ்வளவு சிரமப்பட்டேன் அல்லா என்று ரொம்ப கைசேதப்பட்டான். அந்த கைசேதத்தோட போகலதான், அதற்கு பிறகு அந்த ரொட்டியை சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வயிற்றுல வலி வந்துருச்சு. வயிற்றுல வலி வந்தா மொத கக்கூசுக்கு போனா அந்த துர்நாத்தம் வந்துச்சுங்களே. இப்ப நம்ம நாட்டுப்புறங்கள்ல சில பேர் அந்த நாத்தம் தெரியாம இருக்கிறதுக்கு 1.5 சாண்டில் சுருட்டு குறைச்சிக்கிறான். ஏன்னா இந்த சுருட்டு நாத்தத்துல அந்த நாத்தம் மறைஞ்சு போயிடுது. ஏதாச்சும் சில உபாயங்களை செய்யறாங்க சில பேர், நாகரிகமா சில பேர் சிகரெட்டு பீடி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆக வந்து இப்ப பாபா முத ஹலாவுக்கு இருந்தா நாத்தம் சகிக்காம அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹா, சுவர்க்கத்தினுடைய உணவுல இப்படி தீமை இருக்க இல்லையே. இப்போ நீங்க விளக்கி வச்சுக்கோங்க. இப்பவும் எத்தனையோ பேர் கேட்கறான். ஒரு மனுஷன் கேட்டான், ஏன் சார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 4வது வானத்துல இருக்கிறாங்களாமே. ஆனா அதுல என்ன சந்தேகம், ஹதீஸ்ல வந்து 4வது வானத்துல உயர்த்திக்கிட்ட அல்லாஹ் தஆலா கியாமத்துக்கு சமீபத்துல மறைபடி இறங்குவாங்க. ஆமா 4வது வானத்துல இருந்தா அப்ப வெடிக்கிறதா எங்க வரும், ஓ தலையில தான் வரும். ஏன்னா மூளை வேலை செய்யுது. இவ்வளவு பெரிய வான மண்டலத்தை படைச்ச நம்ம அதுக்குள்ள ஏற்பாடு செய்ய மாட்டான். இவங்களை இங்க இருந்து உயர்த்தி அங்கே வச்சிருக்கிறோம், அதுக்கான ஏற்பாடு செய்வானா செய்ய மாட்டானா. நாம ஒரு விருந்தாளியை கூப்பிட்டா எவ்வளவு மரியாதை செய்யறோம். உங்க முதலாளிகள் என்ன அழைக்கிறதுக்கு முந்தி பாருங்க, இப்ப இந்த மெத்த என்ன குடும்பத்துக்கு தேவைப்படுற சாமான் தான், நான் ஊருக்கு போயிட்டாலும் தேவைப்படதான் போகுது. இருந்தாலும் இப்ப அவசரப்பட்டு செய்யணும் இல்லை. அவங்களுக்கு யாரு என்ன, நம்ம ஷேக அழைக்கிறோம், அவங்களை நம்ம ராகத்தா சுகமா வைக்கணும், அதுக்குன்னு ஒரு மெத்தையை தச்சு இதெல்லாம் இப்ப செஞ்சதானே, என்ன அவசியம் இருக்கு. அப்ப நாம ஒரு விருந்தாளி அழைக்கும் போது இவ்வளவு மரியாதை முன்கூட்டி இவ்வளவு ஏற்பாடு செய்யறோம்னு சொன்னா கருணை மிக்க ரப்பு அவன் எவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருப்பான். அப்ப அவன் கேட்கறான். அதே மாதிரி சில பேரு, ஏன் அதுல சொர்க்கத்துல நாம பங்களா இருக்குமே, இங்கெல்லாம் துனியாவில வந்து கக்கூஸ் பாத்ரூம் எல்லாம் சமயத்துல பாத்ரூம் அட்டாச்சு வித் கக்கூஸ் வித் பிளஷ் அப்படி எல்லாம் இருக்கு. இதே மாதிரி சொர்க்கத்துல இருக்குமா, இல்ல நம்ம நாட்டுப்புறத்துல நடக்கிறாப்புல கக்கூசுக்கு ஒவ்வொரு மைல் போகணுமான்னு கேட்டவன். அதாவது நம்ம மார்க்க உபதேசங்கள் ஆதி மூலமாக்களுடைய வாசன சீத்தை நம்ம வெறுத்து விட்டோம்டா. சினிமாவுக்கு போனாலும் போக ஆலிம்ச வாசனுக்கு போக மாட்டேன் இப்படி இல்ல சமூகம் நம்ம வெறுத்து விட்டோம். அதனால சொர்க்கம் எப்படி இருக்கு, அது அமைப்பு எப்படி இருக்கு தெரியாம போயிடுச்சு. அதனால இப்ப இவனுக்கு பயம் என்ன வந்துருச்சு, சொர்க்கத்துல இடம் விசாலமா கொடுப்பான் நாம அல்ல, அங்கே போய் கக்கூசுக்கு போறதுக்கு நாட்டுப்புறங்கள்ல போறாப்புல 1 மைல் போகணுமோ 2 மைல் போகணுமோ. அன்பர்களே தோழர்களே, சுவர்க்கத்தினுடைய உணவுல கசாப்பத்து கிடையாது, அதாவது கழிவு பொருள் கிடையாது. நல்லா விளங்கிங்க, சுவர்க்கத்தினுடைய அமைப்பு சொல்லிவிட்டு விளங்குல. நான் இங்க ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் கேட்டு கேட்டு தெரிஞ்சு சந்தேகங்களை கல்வில வைக்காதீங்க, குதர்க்கவாதங்கள் உலமாக்கள் இடத்துல செய்யாது. சுவர்க்கத்துல உணவுல இந்த துனியாவுடைய உணவுல கழிவு பொருள் வந்துங்களே மலம் மூத்திரமாக, இது சுவர்க்கத்துல கிடையாது. சுவர்க்கத்துல மலமும் கிடையாது, மூத்திரமும் கிடையாது, காது குடும்பி கிடையாது, மூக்கு செடி கிடையாது, மாறு செடி கிடையாது. சுவர்க்கத்துல ஜுரம் கிடையாது, காலரா வாந்தி பேதி கிடையாது, வயிற்று வலி கிடையாது. அங்க எந்த விதமான சீட்டும் கிடையாது. சுவர்க்கம் வந்து பரிபூர்ணமான இடம். அது நாம துனியாவில செய்த நற்கூலிகளுக்கு நிரந்தரமாக நல்வாழ்வு கொடுக்கிற இடம். அங்கேயும் இத்தகைய சிரமங்கள்லாம் இருக்குமா, அங்க எம்பிபிஎஸ் டாக்டர் இருப்பாரா, இந்த யோசனை எல்லாம் செஞ்சா நாம சொர்க்கத்தை விளக்கலேட்டா. அதனால அங்கே பிளஷ் பாத்ரூம் எல்லாம் அட்டாச் பண்ணி இருக்கணும்னு அர்த்தம். நண்பர்களே, சுவர்க்கத்துக்குள்ளால மனுஷன் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஓயாம சாப்பிடுவாங்க. இங்க சாப்பிடுற மாதிரி 4 மணிக்கு ஒருத்தர் வந்த ஓயாம சாப்பிடுவான் மனுஷன், ஓயாம சாப்பிட்டுட்டு தான் இருப்பான். ஆனா கழிவு பொருள் என்ன ஆகுங்க, கஸ்தூரி வியர்வையாக வெளியேறிவிடும்.
அதாவது அந்த உணவுல இருக்கிற கழிவு பொருள் கஸ்தூரி வேர்வை இருக்கும். ஏப்பம் வரும். இந்த ரெண்டு தான். இங்க மலம் மூத்திரம் இருக்குதுங்களா, இதுக்கு மாத்தமா இங்க ஏப்பம் வரும், வேர்வையாக வரும். ஆனா அந்த வேர்வையில இங்க கத்தாழ நாத்தம் இருக்கு, அந்த மாதிரி இல்ல, கருவாட்டு நாத்தம், கஸ்தூரி வாழை இருக்கு. அதனால நண்பர்கள் சிரிக்கிறதுக்கு சொல்ல இல்லை, ரொம்ப பேர் சொர்க்கத்தினுடைய அமைப்பு விளங்காம தடுமாறிக்கிட்டு